ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 18 அத்தியாயம் 5 நமது உண்மையான வாழ்க்கை. அதன் தொடர்ச்சி. ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சரிப்பை சைதன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தினார். அவர்தான் அதை ஏற்படுத்தினார் என்பதல்ல, இது வேதங்களில் உள்ளது. ஆனால் அவர் அதை அனைவருக்கும் பரப்பினார். இந்த யுகத்தில் தன்னை உணர்வதற்கு இது மிக சுலபமான முறை. ஹரே கிருஷ்ணா என்று உச்சரித்தாலே போதும். இதை அனைவரும் செய்யலாம். எனது அறையில் நான் ஒருவனே இந்தியன். எனது மாணவர்கள் அனைவரும் அமெரிக்கர்கள். அவர்கள் அனைவரும் மிக இனிமையாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பாடி பஜனையில் கலந்து கொண்டார்கள். இதன் பொருள் என்னவென்றால், எந்த தேசத்திலோ எந்த இடத்திலோ இம்மகா மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஆகையால் இது மிகவும் சுலபமானது. பகவத்கீதையின் தத்துவம் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அது அவ்வளவு கடினமானதும் அல்ல. இருப்பினும் பகவத்கீதையை படித்து புரிய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் ஹரே கிருஷ்ணா என்று மிக சுலபமாக நீங்கள் உச்சரிக்கலாம். கடவுள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு இது ஆரம்பமாகும். எங்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அநேக மாணவர்கள் உள்ளனர். இத்தகைய மாணவர்களில் சிலர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமும் கிருஷ்ணரின் அருளாலும் அவர்கள் இறை விஞ்ஞானத்தை பற்றி பேசும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள். மேலும் கேள்விகள் கேட்கும் மனிதர்களுக்கு மிக சுலபமாகவும் பதில் அளிக்கிறார்கள். ஆகவே உன்னதமான யோகத்திற்கு இது மிகவும் சுலபமான முறையாகும். ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவரே தன்னை புரிந்து கொள்ள முடியும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் சைதன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்திய ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாடனத்தின் மூலம் மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே நீங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். நிலம் ஸ்தூலமானது. அதை நாம் தொட்டதும் அதன் தன்மையை உணர முடியும். ஆனால் நிலத்தை விட நீர் மேலும் மிருதுவானது. மறுபடியும் நீரிலிருந்து நெருப்பு, இது இன்னும் மிருதுவானது. நெருப்பிற்கு பிறகு காற்று, மேலும் மிருதுவானது. காற்றுக்கு பிறகு ஆகாயம், மேலும் சூட்சுமமானது. ஆகாயத்திற்கு அப்பால் மனது இன்னும் சூட்சுமமானது. மனதிற்கும் அப்பால் அறிவானது அதிக சூட்சுமமானது. அறிவுக்கு மேல் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இது மேலும் சூட்சுமமானது ஆகும். இத்தகைய ஆதார பொருட்களிலிருந்து ஜனங்கள் அநேக விஞ்ஞானங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். புவியியல் துறையில் அனுபவம் உள்ள அநேக விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். சில குறிப்பிட்ட வகையான நிலத்தை சோதனை செய்வதன் மூலம் சிலர் வெள்ளியை கண்டுபிடிக்கிறார்கள். மற்றும் சிலர் தங்கத்தையும் மைக்காவையும் கண்டுபிடிக்கிறார்கள். இது நிலம் சம்பந்தமான அறிவு. மிருதுவான பொருட்களை ஆராயும் போது தண்ணீர் அல்லது திரவ பொருட்களை தெரிந்து கொள்ளலாம். பெட்ரோல், ஆல்கஹால் இதில் அடங்கும். நீரை விட இன்னும் மிருதுவான பொருட்களாக நெருப்பும் மின்சாரமும் உள்ளது. மின்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அனைத்து வகையான புத்தகங்களையும் படிக்க வேண்டும். மேலும் நெருப்பிலிருந்து காற்றுக்கு வரும்போது அதி முன்னேற்றமான ஆகாய விமானத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி அது நகர்கிறது, எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இப்போது சூட்சுமமான பொருட்களுக்கு வருவோம். மின் அணுவியல், ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ஆகாய மாற்றம், இதற்கு மேல் மனோதத்துவம், அறிவு மற்றும் பகுத்தறிவு சம்பந்தப்பட்டவரை சிறிதளவு தத்துவ கற்பனை மட்டுமே உள்ளது. ஆனால் ஆத்மாவை பற்றி ஏதாவது விஞ்ஞானம் உள்ளதா? பௌதிகவாதிகளிடம் இது கிடையாது. பௌதிக விஞ்ஞானமானது ஆகாயம், மனம் மற்றும் புத்தி இவற்றில் முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆனால் இதற்கு மேல் வேறு எந்த முன்னேற்றமும் கிடையாது. அறிவிற்கும் மேல் என்ன உள்ளது என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் பகவத்கீதையில் நீங்கள் இதை காணலாம். அறிவிற்கு பிறகு என்ன உள்ளது என்ற விஷயத்திலிருந்து பகவத்கீதை ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் அர்ஜுனன் குழம்பிய போது போரிடலாமா வேண்டாமா என்று தடுமாறினான். அறிவு தடுமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து கிருஷ்ணர் பகவத்கீதையை ஆரம்பிக்கிறார். ஆத்மாவின் அறிவு எப்படி ஆரம்பிக்கிறது? இது ஒரு குழந்தை விளையாடுவதை போன்றது. இந்த குழந்தையின் உடல் மிக சிறியது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆத்மா தொடர்ந்து அங்கேயே உள்ளது என்பதை அறிவின் மூலம் அறியலாம். குழந்தை உடலில் இருந்த அதே ஆத்மாதான் வயதான மனிதரிடமும் இன்னும் இருக்கிறது. ஆகவே ஆத்மா நிரந்தரமானது. உடல் மட்டுமே மாறுதல் அடைகிறது. இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமான விஷயம். இந்த உடலின் கடைசி மாற்றம் மரணம். ஒவ்வொரு நாளும், நிமிஷமும், நொடியும் உடல் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாவானது உடலுடன் செயல்பட முடியாத போது கடைசியான மாற்றம் நடைபெறுகிறது. அப்போது அது மற்றொரு உடலை ஏற்கிறது. என்னுடைய ஆடை மிகவும் ஈரமாகவோ அல்லது உஷ்ணமாகவோ இருந்தால் என்னால் அதை உடுத்திக் கொள்ள முடியாதல்லவா? எனக்கு தேவையானது புது உடை. ஆத்மாவும் இதே போலத்தான்.
இந்த உடலானது செயல்பட இயலாத போது நான் மற்றொரு உடலை மாற்ற வேண்டும். அதுவே மரணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாவின் ஆரம்ப நிலை அறிவிலிருந்து பகவத்கீதை ஆரம்பமாகிறது. ஆத்மா நிரந்தரமானது என ஒரு சிலரால் தான் அறிய முடியும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆனால் உடல் மட்டும் மாற்றம் உள்ளது. ஆகவேதான் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவர் என்னை அறிய முயலலாம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த அறிவானது இன்றும் இருக்கிறது. இதை அறிய விரும்பினால் ஒன்றும் கடினமானது அல்ல. மிக்க நன்றி. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.